ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீரஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான ஒரு கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது தேவையான பொருட்கள்: பால் 1/4 டம்ளருங்க, சர்க்கரை 1/4 கப், ஆல்மண்ட் எடுத்துருக்கேன், தயிர், கோதுமை மாவு 1 கப்புங்க, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூனுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டர் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த நான் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து ஒரு கப் வச்சு குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து குக்கர் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் இதை வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா ஆறிடுச்சு. வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஞ்சு மெத்துன்னு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்டோம். ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபிங்க இது. எங்கள் சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்குறேன், சாப்பிட்டு காட்டுறேன்.